ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நண்பர் கேட்ட காட்ஃபாதர் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த படத்தை பத்தி பேசிட்டாங்க. இந்த படத்தை நான் ஏன் பேசலைன்னா, நான் நார்மலா 1.5 மணி நேரம் படம்னாலே ஒரு 35 நிமிஷம் பேசிடுவேன். இந்த படம் சும்மா 3 மணி நேரம் பக்கம் இருக்கும். அவ்வளோ டீட்டெயிலா பேசணும்னா 1 மணி நேரம் ஆயிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை நான் சுருக்கி சொல்லிடுறேன். பொதுவாக இந்த கேங்ஸ்டர் படத்துக்கெல்லாம் இந்த காட்ஃபாதர் படம் தான் முன்னோடி மாதிரி. நீங்க எந்த கேங்ஸ்டர் படம் பார்த்தாலும் இந்த காட்ஃபாதர் படத்தோட சாயலும் வந்து போகும். உதாரணத்துக்கு நம்ம கமலஹாசன் சாரே எடுத்துங்களேன். அவர் நடிச்ச இந்த நாயகன் படம், தேவர் மகன் படம், இந்த விஸ்வரூபம் கூட எடுத்துங்க. இதுல கூட அந்த படத்துல இருக்க ஒரு சில டயலாக்லாம் வந்து போகும். படத்தோட ஒன்னில என்னன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேங்ஸ்டரோட கதை தான். ஆனா இது 1954 நடந்த மாதிரி காட்டுவாங்க. இந்த கதையை கேட்கறது உங்களுக்கு பழசா இருந்தாலும் இந்த படம் தான் இப்ப இருக்கிற எல்லா கேங்ஸ்டர் படத்துக்கு உண்டான முன்னோடி. கதை என்னன்னா, அமெரிக்கால காட்ஃபாதர்னு ஒரு ஆள் இருப்பார். அவர் இந்த டானுக்கெல்லாம் டான் வச்சுங்களேன். அவர்கிட்ட ஒரு ட்ரக் டீலர் வந்து, நீங்க எவ்வளவோ பிசினஸ் எல்லாம் பண்றீங்க, இந்த ட்ரக் பிசினஸ் நாம பண்ணுவோம், இதனால நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்ல, இந்த அயன் படத்துல வர மாதிரி கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயம் பண்ண மாட்டேன், அதுல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லிடுறாரு. இதனால நம்ம காட்ஃபாதர் என்னென்ன விஷயம் ஃபேஸ் பண்ணாரு, கடைசியில என்ன ஆச்சுன்றதா இந்த படத்தோட கதை. இந்த ட்ரக் டீலிங் ஒத்துக்காதனால நம்மளால கொலை கூட பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் போக இவருக்கு ஒரு 4 பசங்க இருப்பாங்க. அதுல ஒரு பையன் மட்டும் தான் அப்பா பண்ற விஷயம் பிடிக்காம ஓரமா ஒதுங்கி இருப்பான். அவனையே கடைசியில இந்த கேங்ஸ்டர் தொழிலுக்குள்ள கூட்டு வந்துருவாங்க. ஒன்லைன் ஏதோ உழப்பாம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க கதையை பாருங்க. அப்படி பார்க்கும்போது ஏடா இதெல்லாம் இந்த படத்தெல்லாம் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தோணும். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ஆள் இருட்டான ரூம்ல உட்காந்துருக்காரு. அவரு தான் மகளை யாரோ ஒருத்தர் லவ் பண்ணி ஏமாத்தி அவளை கடத்தி கொண்டு போய், அவன் மட்டும் இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து வலுக்கட்டாயமா ரேப் பண்ணிட்டானுங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பயங்கரமா அடிச்சு வாயெல்லாத்தையும் உடச்சு விட்டாங்களாம். இதெல்லாம் இவங்க அப்பாவுக்கு தெரிய வந்த பிறகு எடுத்ததுமே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. அவங்களும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா சாட்சிகளும் ஆதாரங்களும் சரியா இல்லாதனால அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டானுங்களாம். வெளியே வரும்போது அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கானுங்களாம். இதனாலதான் இப்ப நான் உங்களை வந்து மீட் பண்ண, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? நம்ம கதையோட ஹீரோ காட்ஃபாதர் கிட்ட. அவர் அந்த கதையை கேட்ட பிறகு, நீ எடுத்ததும் என்கிட்ட தானே வந்திருக்கணும், என் மேல நம்பிக்கை இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க, அது மட்டும் இல்லாம நான் இதெல்லாம் பணத்துக்காக பண்றேன்னு நினைக்கிறியா? உன்னை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். இது வரைக்கும் நீ என்கிட்ட ஒரு உதவி கூட கேட்டு வந்தது கிடையாது. ஆனா எடுத்ததுமே வந்துட்டு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், நீ அவங்களை கொலை பண்ணுனா என்னால அதெல்லாம் முடியாது. சொல்ல போனா நான் ஒரு காட்ஃபாதர். இது வரைக்கும் ஒரு நாள் கூட நீ என்ன காட்ஃபாதர்னு கூட சொன்னது கிடையாது. அட்லீஸ்ட் என்னோட நண்பனா கூட நீ இருந்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவாய்ட் பண்றாரு. உடனே அந்தாலே இவரோட கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து, என்னைய மன்னிச்சிருங்க காட்ஃபாதர், நான் இப்ப நண்பனா உங்கள்ட்ட இந்த உதவி கேட்கிறேன், எனக்காக பண்ணுவீங்களான்னு கேட்க, அப்ப நம்மளால சரின்னு சொல்லிடுறாரு. இங்க பாரு, இன்னைக்கு என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் உனக்கு கொடுக்குற கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட அவனும் சந்தோஷமா வெளியே போறான். ஆனா ஒரு கண்டிஷன், நான் உனக்கு உதவி பண்றேன், ஆனா என்னைக்காச்சும் உன்னோட உதவி எனக்கு தேவைப்படும், அப்ப நான் உன்கிட்ட வருவேன், நீ எனக்கு அதை மறக்காம செஞ்சு கொடுக்கணும்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். அன்னைக்கு அவங்க பொண்ணோட கல்யாணம்ன்றதுனால அரசியல்வாதிக, பிசினஸ் மேனு, போலீஸ், சினிமா நடிகர்கள், இப்படி நிறைய பேர் வராங்க. நம்ம காட்ஃபாதருக்கு மொத்தம் 4 பசங்க. அவங்களோட பேரை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால மூத்த மகன் ஒருத்தன், 2வது மகன் ஒருத்தன், கடைக்குட்டி ஒருத்தன், இது போக ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு தான் நீ கல்யாணம். இதெல்லாம் போக ஒருத்தன் இருப்பான். ஆனா அவர் வந்து பிளட் ரிலேஷன் கிடையாது, இவர் தத்தெடுத்து வளர்த்த மாதிரின்னு வச்சுங்களேன். அதை நான் கதையில சொல்லிடுறேன். இதுல இந்த லாஸ்ட் மகன் இருக்கான்ல கடைக்குட்டி, அவனோட பேரு மைக்கேல். இவன் தான் அப்பா பண்றது பிடிக்காம அப்பாவோட தொழிலுக்கு சம்பந்தம் இல்லாம இவன் தனியா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கான். இதுக்கு அவங்க அப்பாவும் சம்மதிச்சிருக்காரு. இப்படியே கல்யாண நிகழ்ச்சி எல்லாம் போய்கிட்டு இருக்க, லூக்கான ஒரு ஆளு நம்ம காட்ஃபாதர் பார்க்க வந்திருக்காரு. இவரு நம்ம காட்ஃபாதருக்கு ஒரு நம்பிக்கையான ஆளு, கிட்டத்தட்ட விசுவாசி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவர் அவர் கூப்பிடவே இல்லை, இருந்தாலும் அவர் மேல இருக்க விசுவாசத்தினால இவர் தானாவே வந்திருக்காரு. வந்து மீட் பண்ணி வாழ்த்துக்களும் சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம கடைக்குட்டி இருக்காருல, அவரோட லவ்வரை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அங்க வளர்ப்புமே வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவரை பத்தி அவங்களோட லவ்வர் கேட்க, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்போ இவரை எங்க அண்ணன் ரோட்ல பார்த்தாரு. அப்பா அம்மா இல்லாம அனாதையா தான் இருந்தாரு. அன்னில இருந்து எங்க அப்பா தான் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இவரு எங்க குடும்பத்துக்கு ஒரு அட்வைசர் மாதிரி, கிட்டத்தட்ட வைக்கல்னு வச்சுக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒருத்தர் வரும். அவனை பார்த்ததும் எல்லா பொண்ணுங்களும் கத்த ஆரம்பிக்குதுங்க. வந்ததும் ஸ்டேஜ்ல ஏறி பாட்டு பாட சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. இவன் இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆனதுக்கு நம்ம காட்ஃபாதர் தான் காரணம். இந்த விஷயத்த நம்ம கடைக்குட்டி அந்த லவர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆள் பாட்டு பாடி முடிச்ச பிறகு நேரா போய் நம்ம காட்ஃபாதரை மீட் பண்றாரு. எனக்கு ஒரு பெரிய படத்துல நடிக்கிற ஆஃபர் கிடைச்சிச்சு, ஆனா அந்த ப்ரொடியூசர் என் மேல இருக்க கோவத்தினால என்ன இந்த படத்துக்கு வேணான்னு சொல்லிட்டான். எனக்கு மட்டும் அந்த படம் கிடைச்சிச்சுன்னா நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம காட்ஃபாதர் எந்திரிச்சு சப்புன்னு கண்ணத்துல அடிச்சுட்டு, என்ன
என்னடா பொம்பளை புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்க, இப்போ உனக்கு என்ன, அந்த படத்துல நீ ஹீரோ நடிக்கணும் அவ்வளவுதானே, இந்த மாசம் முடியறதுக்குள்ள நீ அந்த படத்துல நடிச்சிருவ அப்படின்னு சொல்ல அந்த படத்தை அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றோம். அப்ப ஒரு இங்கிலீஷ் டயலாக் நம்மளால சொல்லுவாரு. இந்த டயலாக்க விஸ்வரூபம் படத்துல நம்ம கமலஹாசனே சொல்லுவார். காட்ஃபாதர் சொன்னதை கேட்டு அவனும் நம்பி அங்க இருந்து கிளம்புறான். அவன் போன பிறகு இந்த டாம் இருக்கான்ல வளர்ப்பு மையம், அவர்கிட்ட போயிட்டு நம்ம காட்ஃபாதர் நீ இன்னைக்கு நைட்டு கலிபோர்னியாவுக்கு போயிட்டு ஜானி காண்டி பேசிட்டு வந்துரு, அவனை எப்படியாச்சும் படத்துல நடிக்க வச்சிருன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்மாலு அந்த ப்ரொடியூசரை பார்க்க போறாரு. அங்க போயிட்டு இந்த மாதிரி ஜானி அவங்க படத்துல நடிக்க வைங்கன்னு கேட்க அதுக்கு அவரு கோவமா அதெல்லாம் முடியாது, அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டுலாம் நீங்க வந்துடாத, ஒழுக்கமா இங்க இருந்து கிளம்பிருன்னு சொல்லி திமிரா பேசிடுறாரு. ஆனா இவரு நம்ம காட்ஃபாதர் அனுப்பிச்ச ஆளுதான் இன்னும் தெரியாதனால இவ்வளவு அசால்ட்டா பேசியிருக்காரு. அவரும் அங்க இருந்து கிளம்ப கூடிய சீக்கிரம் என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களோட போனுக்காண்டி வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்ப அந்த ப்ரொடியூசர் இவர் மேல சந்தேகப்பட்டு ஒரு ஆளை ஃபாலோ பண்ண அனுப்ப இதுக்கப்புறம் தான் அவரு காட்ஃபாதரோட ஆளுன்னு தெரிய வருது. இதனால அவரை தன்னோட வீட்டுக்கே கூப்பிட்டு பேசிக்கிட்டு வராரு. போற வழியில ஒரு குதிரை இருக்கும், இந்த குதிரைய நான் நிறைய காசு கொடுத்து வாங்கினேன், எனக்கு கிட்டத்தட்ட இவன் பையன் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உள்ள கூப்பிட்டு போயிட்டு இங்க பாருங்க ஜானி நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் கிடையாது, அவனுக்கு நான் எவ்வளவோ நல்லது பண்ணி, ஆனா அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் கூட நடிக்கிற பொண்ணு கூட தப்பா நடந்துக்கிட்டான், எனக்கு தெரியும் அவன் இந்த படத்துல போட்டா அவனுக்கு கரெக்டா சூட் ஆகும், இந்த படம் நல்லா ஹிட் ஆகும், ஆனா அவன் பண்ண தப்புக்கு அவனை சேர்க்கூடாது முடிவு பண்ணிட்டேன், என்னோட கருத்து நியாயம் தானே, தயவு செஞ்சு உங்க காட்ஃபாதர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க, அவரே முடிவு எடுக்கட்டுன்னு சொல்ல நம்மால சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த ப்ரொடியூசர் ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கையெல்லாம் ஏதோ பிசு பிசுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா கை பூரா ரத்தமா இருக்கு. என்னடா ரத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாம் விலைக்கு பாக்குறாரு. பார்த்தா பெட்டு ஃபுல்லா ரத்தமா தான் இருக்கு. காலுக்கு பக்கத்துல இவரு இந்த ஆசையா வாங்கினால ஒரு குதிரை, அதோட தலையை வெட்டி போட்டு விட்டாங்க. இதெல்லாம் பண்ணது அந்த காட்ஃபாதரோட வேலை தான் தெரிய வர இவரும் படத்துல நடிக்க சம்மதிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம காட்ஃபாதர் அப்புறம் அந்த டாம் மூத்த மகன் சன்னி இவங்க 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஆள் என்ட்ரி ஆகிறான். நேரா வந்து ஒரு பிசினஸ் பத்தி காட்ஃபாதர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னா இவங்க இந்த போதைப் பொருள் கடத்துறவங்களாம் நம்ம காட்ஃபாதர் கிட்ட வந்து ஒரு $1 மில்லியன் காசு கேட்கறான், அதை கொடுத்தோம்னா ஒரே வருஷத்துல $4 மில்லியன் ரிட்டர்ன் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம காட்ஃபாதருக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்ட வராது, எங்களுக்குன்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இந்த விஷயம் எல்லாம் பண்றது தெரிஞ்சுன்னா அவங்க எங்களை விட்டு போயிருவாங்க, அதனால வேணாம் கிளம்புன்னு சொல்ல நம்ம ஹீரோவோட மகன் ஏதோ ஒன்னு சொல்ல வர காட்ஃபாதர் உடனே நிப்பாட்டிட்டு அவன் சின்ன பையன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோவோட மகனுக்கு இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த டாம் இருக்கான்ல நம்ம காட்ஃபாதர் மாதிரியே அந்த ஏரியால ஒரு 5 பேர் இருக்கானுங்க, ஆனா அவங்களாம் நம்ம காட்ஃபாதரோட சின்னவங்க தான். சப்போஸ் இதை நாம எடுத்து பண்ணலனா வேற அவனாச்சும் எடுத்து பண்ணிடுவானுங்க, அப்படி பண்ணி காசு பார்த்துட்டானுங்கன்னா நிறைய அடியால சேர்த்துக்கிட்டு போலீஸையும் கையில போட்டுட்டு நம்மளே ஏத்து வருவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இதைத்தான் காட்ஃபாதரோட பையன் நினைச்சுக்கிட்டு பேச வர அவரை கூப்பிட்டு பயங்கரமா திட்டி விட்டுறாரு. இங்க பாரா, நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல, அது மட்டும் இல்லாம நீ என்ன நினைக்கிறேன்னு நம்மளுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், அடுத்த ஆளுங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொன்னாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். அந்த ஆள் போன பிறகு இந்த ஜானி இருக்கான்ல அவனை படத்துல நடிக்க வச்சதுக்காக பொக்கே ஒன்ன கொடுத்து அனுப்பிச்சு விட்டான். அவரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு நம்ம லூக்கா வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. யாரு அந்த விசுவாசி, நம்ம காட்ஃபாதர் நம்புற ஒரே ஆள் இவர் தானே, அதனால அவரை கூப்பிட்டு இப்ப வந்துட்டு போனவங்க மேல எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, நீ என்ன பண்ற, என் கூட சண்டை போட்டுட்டு என்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட கேங்ல சேர்ந்துரு, அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு எனக்கு அப்டேட் பண்ணுன்னு சொல்ல இவர் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்காம சரின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் அவர் ரூம்ல வந்துட்டு உடம்புல புல்லட் ப்ரூஃபும் ஒரு துப்பாக்கியை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இவர் நம்ம காட்ஃபாதர் கூட சண்டை போட்ட மாதிரி விஷயத்தை பரப்பி விட்டுட்டு நேரா அவங்கள போய் மீட் பண்ண அவனுங்களும் அந்த கேங்ல சேர்த்துக்கிறதுக்கு சமைச்சுக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேங்ல இருக்க ஒருத்தன் திடீர்னு அந்த ஆளோட கையில கத்திய வச்சு குத்தி பின்னாடி ஒருத்தன் கழுத்தை நெரிச்சே கொன்னுறான். இவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு நம்மளுக்குன்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். இப்போ இந்த பக்கம் இந்த டாம் இருக்கான்ல வளர்ப்பு மகன், அவன் கடையில போயிட்டு கிறிஸ்துமஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வர அவர்கிட்ட ஒருத்தன் வரான். உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும், என் கூட வரீங்களான்னு கேட்க அவர் எனக்கு இப்ப நேரம் இல்லைன்னு சொல்ல இன்னொருத்தன் வந்து மிரட்டி கார்ல ஏத்திட்டு கொண்டு போயிடுறான். இப்ப நம்ம காட்ஃபாதர் தன்னோட பையன் கூட எங்கேயோ வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. வர வழியில காரை நிப்பாட்டி நீ கார்ல ஏறு, நான் போய் சில பழங்கள்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் வாங்கிட்டு இருக்காரு. அப்படி வாங்கிட்டு இருக்கும் போது ஒரு 2 பேரு இவரை நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. பாக்கெட்ல துப்பாக்கி வச்சிருக்காங்க போல. அதை பார்த்ததுமே சுதாரிச்சு வேகமா காருக்குள்ள ஓடி போக அதுக்குள்ளே அவங்க வந்து இவரை பயங்கரமா சுட்டு விட்டுறாங்க. காருக்குள்ள இருந்த அவங்க மகன் துப்பாக்கி எடுத்துட்டு வேகமா வர அந்த நேரம் பார்த்து துப்பாக்கியும் ஸ்லிப் ஆகி போயிருது. இவருக்கு பயங்கரமா குண்டடி போட்டுருது. நம்மால் ரத்த வெள்ளத்துல கீழே விழுக ஆளு இருக்காரா செத்துட்டாரானே தெரியல. இப்ப இந்த கடைக்குட்டி இருக்கான்ல அன்னைக்கு நைட்டு கேர்ள் ஃப்ரெண்டு கூட படத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். வர வழியில அங்க இருக்கிற நியூஸ் பேப்பரை பார்க்க அதுல அவங்க அப்பா சுட்டு போட்டான் இல்ல அந்த நியூஸ் வந்திருக்கு. அதை பார்த்து அதை பதறி அடிச்சு போயிட்டு நம்ம சன்னிக்கு கால் பண்றான். அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்றாங்க, ஆனா நிலைமை இன்னும் மோசமா தான் இருக்கு, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ சன்னியோட வீட்டை காட்ட அங்க ஒரு ஆள் வரான். வந்து அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ல பையன் டென்ஷன் ஆயிடுறான்.
போயிடுறான். இப்போ இவங்களாலே வெளியே போக முடியாதுல்ல, வெளியே வந்தா இவங்களையும் சேர்த்து கொண்டுருவாங்க. அதனால இவங்களுக்கு பாடிகள்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண இப்போ அவனுக்கு போன் வருது. யாருன்னு பார்த்தா இந்த டாமை கடத்திட்டு போனானுங்கல்ல, அவனுக்கு தான் போன் பண்ணியிருக்கானுங்க. இந்த மாதிரி அவனை நாங்கள் கடத்திட்டோம், 3 மணி நேரத்தில் அவனை வெளியே விட்டுருவேன், அவனை ஏதாச்சும் காப்பாற்றணும்னு நினைச்சேனா அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்மளால இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுல, அதனால நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அந்த ட்ரக் டீலரை காட்டுறாங்க. நீ அந்த குடும்பத்துல ஒரு ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ தான் அந்த ஃபேமிலியோட அட்வைசர். காட்ஃபாதரை கொன்னதுனால இப்போ அவன் மகன் தான் இது கேங் லீடர் ஆவான். நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோ. காட்ஃபாதருக்கு இந்த டீல் பிடிக்கல, ஆனா மகனுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு. நீ என்ன பண்ற, அவன் கிட்ட போயிட்டு இந்த டீலை பத்தி பேசி எப்படியாச்சும் அவனை ஒத்துக்க வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்ல. ஏண்டா அவங்க அப்பாவை கொண்டுட்டு அவன் கிட்டே டீல் பேச போறியா, அவன் உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும், இப்ப எஞ்சி இருக்கிற 4 கேங்குமே எனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. என்ன எதிர்த்தானா அவனுக்கு தான் ஆபத்து. நான் ஒன்னும் வேணும்னுக்கே பண்ணல, அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருந்துச்சு. ஆனா அவர் இருந்தா இந்த டீல் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. இப்பனாச்சும் அவர் நிம்மதியா தூங்கட்டும், என்ன இருந்தாலும் இறந்தவர் திரும்ப வர முடியாதுல்ல, இதுக்கப்புறம் ஆகிற வேலையை பாருன்னு சொல்ல. அவனும் இவன் மிரட்டலுக்கு பயந்துகிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். பேசி முடிச்சுட்டு இவங்க எல்லாம் வெளியே வர நம்ம காட்ஃபாதர் இன்னும் உயிரோட இருக்காரா, உடம்புல 5 குண்டு வாஞ்சிருச்சா. அப்படி இருந்தும் கூட அவர் இன்னும் உயிர் போராட்டி தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த 4 மயங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப தூது அனுப்புற லூக்காவே ஆளை காணா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம டாமு இங்க பாருங்க, அப்பாவுக்கு இப்படி ஆனதுனால கிட்டத்தட்ட பாதி பேர் நம்மளை விட்டு போயிருப்பாங்க. இப்ப அப்பா இறந்துட்டாருனா அதுக்கப்புறம் நீ தான் இதை டீல் பண்ணணும், அதனால அந்த ட்ரக் டீலுக்கு நீ ஒத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி மண்டையை கழுவிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல ஒருத்தன் கதவை தட்டிட்டு உள்ள வரான். ஏன்டா உன வெளியே தானே இருக்க சொன்னேன், எதுக்குடா இங்க வந்தேன்னு கேட்க, இல்ல எவனோ ஒருத்தன் பார்சல் கொடுக்கணும்னு வந்தான், அதான் இன்ஃபார்ம் பண்ண வந்தேன்னு சொல்ல. அங்க இருந்து ஒருத்தர் அனுப்பி அதை பார்க்க சொல்லிட்டு இந்த ஆளை வெளியே அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த ஆள் போன பிறகு சன்னிக்கு டவுட் வருது, நாம எப்ப பேசினாலும் இவன் தான் குறுக்க வரான், எனக்கு தெரிஞ்சு இவன் தான் நம்மளோட இன்ஃபார்மரா இருப்பான், இவனை போட்டு தள்ளிருங்கன்னு கூட இருக்கிற ஒரு ஆள்கிட்ட சொல்ல அவரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்படி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்க மைக்கில் மட்டும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தப்படுத்தாமே இங்கே இருக்க சொல்றாங்க. சரி லூக்காக்கு போன் பண்ணு, அவன் எங்க இருக்கான்னு கேளுன்னு சொல்ல இவன் போன் அடிச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த வெளியே பார்சல் ஒன்று வந்துச்சுல, அதை எடுத்துட்டு உள்ள வராங்க. என்னன்னு பார்த்தா ஒரு மீன், அதுவும் செத்த மீன். அதை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு நம்ம லூக்காவை கொலை பண்ணி ஏதோ ஒரு கடல்ல போட்டு விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த இன்ஃபார்மரை போட்டு தலை சொன்னாங்கல்ல, அதனால அவரை ஒரு ஆள் கூப்பிட்டுட்டு கார் எடுத்துட்டு இந்த மாதிரி சன்னி அவங்களோட உயிருக்கு பாதுகாப்புல நினைச்சுக்கிட்டு இருக்கான், அதனால ஊருக்கு அவுட்டர்ல ஒரு ரூம் பார்க்கணும் என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அவனை அதை நம்பி கார்ல போற வழியில சரி வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்து, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லி நிப்பாட்டுறான். அந்த ஆள் அங்கிருந்து போன பிறகு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு ஆளுக இந்த இன்ஃபார்மரை போட்டு தள்ளிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த மைக்கேல் மட்டும் தானே வீட்டுல இருப்பாரு, ஆனா வீட்டுல மத்த கேங்ஸ்டர் எல்லாருமே இருப்பாங்க. அந்த நேரத்துல மைக்கேலோட லவ்வர் போன் பண்றாங்க. அவங்க அப்பாவை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு இவங்க ஐ லவ் யூன்னு சொல்ல நம்மளால ரிப்ளை சொல்லாம அமைதியாவே இருக்கான். என்னடா எதுவும் சொல்ல மாட்டற, நீ என்ன லவ் பண்றதானு சொல்ல, இதை பத்தினா இப்ப பேச முடியாது, நான் உன்னை நைட்டு வந்து மீட் பண்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டுறான். அப்பாவுக்கு இப்படி ஆனதுனால பயோல இன்னும் டென்ஷனா தான் இருக்கான். அந்த நேரத்துல மூத்தண்ணே வர அவர்கிட்ட நான் வெளியே போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்றான். சரி தனியா போகாத, கூட யாராச்சும் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்ப போயான்னு சொல்லிட்டு கிளம்ப அண்ணங்கிற சும்மா இல்லாம வலுக்கட்டாயமா கூட ஆளையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நேரா போய் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றான். 2 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு மைக்கேல் கிளம்ப பார்க்க கேர்ள் ஃப்ரெண்டு நாம அடுத்து எப்ப பார்க்கலான்னு சொல்ல நம்ம அடுத்து பாப்புன்றது சந்தேகம் தான், நீ வீட்டுக்கு போ உனக்கு நான் கால் பண்றேன்னு சொல்லி ஒரு மாதிரி கலெக்டிவ் மாதிரி பேசிட்டு கிளம்பிடுறான். இது வரைக்கும் அப்பாவோட தொழிலை பத்தி பிடிக்காம இருந்த இவனுக்கு அப்பாவுக்கு இப்படி ஆனதுல இருந்து ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நேரா போய் அப்பா இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போக அங்க போய் பார்த்தா ஒருத்தனை கூட அங்க காணோம். எடா பெரிய டானு அடிபட்டு வர கிடக்காரு, பாதுகாப்புக்கு ஆளுங்களாம் இருக்கணுமே, எங்க எவனையும் காணான்னு சொல்லிட்டு வேகமா அவங்க அப்பா ரூமுக்கு போக அங்க போய் பார்த்தா மனுஷன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அந்த நேரத்துல நர்சம்மா உள்ள வர இங்க இருந்து யாருமே காணான்னு கேட்க, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் வந்தாங்க, இங்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம கடைக்குட்டி சன்னிக்கு கால் பண்றான். நான் அப்பாவை பக்கம் வந்தேன், ஆனா இங்க யாருமே காணான்னு சொல்ல சன்னி சாக்காயிடுறான். என்னடா ஆச்சுன்னு கேட்க இந்த மாதிரி போலீஸ் வந்து கூட்டு போயிட்டாங்களா, அப்பா தனியா தான் இருக்காருன்னு சொல்ல சரி ஒன்னும் பயப்படாத இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளிச்சு வைக்கிறேன்னு சொல்ல நம்மளே நாளா எதுக்கு பயப்படலன்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறான். போன வச்ச பிறகு அந்த நர்ஸு கூட ஹெல்ப் கேட்டு தான் அப்பாவை இங்க நிறைய பேர் கொல்ல வந்துருவாங்க, இவர் இங்க இருந்து வேற ரூம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த நர்ஸோட உதவியோட வேற ரூமுக்கு மாத்தி விட்டுறாங்க. இப்படி ரூம் மாத்தின பிறகு ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று யாராச்சும் வராங்களான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கையில ஒருத்தன் பொக்கையோட வரான். நம்ம அப்பாவை தான் கொல்ல வந்திருக்கான் போலன்னு நினைச்சிட்டு நேரம் அவங்க கிட்ட போக இந்தாலு அவங்க அப்பா இருந்தால பழைய ரூம் அந்த ரூமுக்குள்ள போனதும் நீ யாரு எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, என்னது என்ன தெரியலையா, நான் தான் ஹென்சு கல்யாணத்தை கூட வந்திருந்தானே, எங்க உங்க அப்பாவை ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ இங்க இருந்து வெளியே போயிரு இல்லாட்டி உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்றான். என்னது வெளியே போகவா, உங்க அப்பா எனக்கு எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா, சொல்லு ஏதாச்சும் பிரச்சனையா, நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்க நம்மளுக்கு இப்ப அந்த ஆள் மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்துருது. சரி எனக்காக ஒரு உதவி பண்ணு, ஆஸ்பத்திரிக்கு வெளியே வெயிட் பண்ணு, ஒரு நிமிஷம் நான் அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு காட்ஃபாதர் கிட்ட போயிட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க
கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்க கூட தான் இருப்பேன், எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல நம்ம காட்ஃபாதர் மயக்க நிலையில இருந்து கொஞ்சம் தெரிஞ்சிருப்பாரு. மகன் எப்படி சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் நேரா வெளியே வந்துட்டு, இங்க பாடுறா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பாவை கொலை பண்றதுக்கு இப்போ ஒரு கும்பலே வரும், நீ உன் பாக்கெட்ல கன் இருக்கிற மாதிரி கையை மட்டும் வச்சுக்கோ, மத்தபடி ஒன்னும் ஆகாதுன்னு சொல்ல அவனை கிட்டத்தட்ட ஒரு ரவுடி மாதிரி ரெடி பண்ணி ரெடி ஆஸ்பத்திரிக்கு வெளியே நிக்கிறாங்க. சொன்ன மாதிரி கார்ல ஒரு கும்பல் வருது. அவங்க வந்ததுமே இவங்க 2 பேரும் பாக்கெட்டுக்குள்ள கையை விட ஐயோ துப்பாக்கி தான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சு அவங்க எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க. அவங்க போனதுமே இந்த கூட இருந்தாலும் ஒரு ஆளு, அந்த ஆளு கையெல்லாம் நடுங்குது, உள்ள இருந்து சிகரெட் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க போன அடுத்த நிமிஷமே போலீஸ் அங்க வந்துடுறாங்க. வந்ததுமே கடைக்குட்டியை புடிச்சுக்கிட்டு, டேய் நான் இங்க இருந்து எல்லாத்தையுமே போக சொல்லிட்டேன், நீ யாரா, எதுக்குடா இங்க நிக்கிறேன்னு கேட்க, எது நான் யாரா, அவர் எங்க அப்பா, அவருக்கு பாதுகாப்பா கார்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்களை எப்படி நீங்க கூட்டு போலாம், எங்க அப்பாவை கொல்றதுக்கு எவ்வளவு பணம் வாங்கினீங்கன்னு கேட்க போலீஸ்காரன் டென்ஷன் ஆயிடுறான். கடைக்குட்டியை பிடிக்க சொல்லிட்டு மூஞ்சிலே சத்துன்னு ஒரு குத்த விட அந்த நேரம் பார்த்து அந்த லாயர் இருக்கான்ல டாம், அவன் வந்துடுறான். வந்ததுமே, நான் இந்த ஃபேமிலியோட பர்சனல் லாயர், இவங்க எல்லாம் எங்க அப்பாவுக்கு பாதுகாக்க வந்த கார்ட்ஸ், இவங்க வச்ச கண்ணுக்கே லைசன்ஸ் இருக்கு, நீ அனாவசியமா இதுல தலையிட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு உன்னை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போயிருவேன்னு சொல்ல போலீஸ்காரன் பம்மிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா வில்லனோட கேங் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இந்த போலீஸ்காரன் சேர்ந்துருப்பான். காட்ஃபாதரை கொல்றதுக்கு தான் இவன் முன்னாடி வந்து அங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாத்தையும் விரட்டி விட்டு. இப்ப இவங்க எல்லாருமே மீட்டிங்க போட மைக்கேல் செம்ம டென்ஷன்ல இருக்கான். அவங்கள எப்படியாச்சும் கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல சன்னி கிட்ட அந்த ட்ரக் டீலர் ஏதோ டீல் பேசணும்னு சொல்லிட்டு மைக்ல தான் கூப்பிட்டு விட்டு இருந்திருப்பான். அப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இப்போதைக்கு நம்மளால அந்த போலீஸ்காரனெல்லாம் கொலை பண்ண முடியாது, ஒரு போலீஸ் மேலே கை வச்சோம்னா நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அரசியல் சப்போர்ட்டும் நம்மளை விட்டு போயிடும், பேசாம அவங்க டீலுக்கு ஒத்துக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா அதுக்கு மைக்கேல், அவன் என்னைய தானே கூப்பிட்டு இருக்கான், நான் போறேன், நான் அங்க போயிட்டு அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்ல சுத்தி இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. டேய் மைக்கேல், என்னடா அப்பாவோட பிசினஸே பிடிக்காம நீ தனியா இருந்தவன் தானே, இப்போ வந்துட்டு ஏதோ கொல்ல போறேன் கில்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சொல்ல போனா இதுக்கு முன்னாடி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, இந்த விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க. மைக்கேல் டென்ஷன் ஆயிடும். போலீஸ்காரனா என்ன பெரிய இதுவா, அவன் இந்த ட்ரக் டீலர்ட்ட காசு வாங்கி தானே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் டாம், நீ ஒரு லாயர் தானே, இவனை பத்தி உன்னால எவிடன்ஸ் சேகரிக்க முடியும்ல, அப்படி சேகரிச்சு நமக்கு தெரிஞ்ச பெருசுட்டு அந்த விஷயத்தெல்லாம் கொடுப்போம், அப்ப நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல எல்லாருமே நல்லா யோசிக்கிறாங்க. ஏடா இது வரைக்கும் இவன் அமைதிதானே இருந்தான், இப்ப நம்ம காட்ஃபாதர் ரேஞ்சுக்கு பிளான போறேன்னு சொல்லி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, மைக்கேலால கன்னோட உள்ள போக முடியாது, போற முன்னாடியே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதனால அவங்க எங்க மீட்டிங் போறாங்களோ அந்த இடத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நாள் போய் பாத்ரூம்ல கண்ணை ஒளிச்சு வச்சிருவாங்களாம். இப்படி மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது மைக்கேல் பாத்ரூம் வருன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க இருந்து கண்ணை எடுத்துட்டு வந்து இவங்கள போட்டு தள்ளிடுவாரு. இதுதான் இப்ப பிளான். அதனால அந்த குண்டா ஒரு ஆள் இருந்தான்ல, அவன் மைக்கேல் கிட்ட கண்ணை கொடுத்து பிராக்டிஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாடுறா, நீ சுட்டு முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, உடனே அங்க இருந்து கிளம்பிடணும், ஆனா நீ ஓடக்கூடாது, யாரோட முகத்தையும் நேரடியா பார்க்க கூடாது, ஆனா பார்க்காமே வரக்கூடாது, நீ போலீஸ் சுட்டதுமே உன்னைய பார்த்து எல்லாம் பயந்துருவாங்க, உன் கிட்டே யாரும் நெருங்க மாட்டானுங்க, கொன்னு முடிச்சதும் கொஞ்ச நாள் நீ ஊர்ல இருக்காத, எங்கேயாச்சும் வெளியே போயிரு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்களே சொல்லி விடுறோம், அப்ப நீ வந்துருன்னு சொல்லி அவனுக்கு பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த போலீஸ்காரன் இருக்கான்ல, அவன் கூட இன்னொரு போலீஸ்காரன் ஒருத்த வேலை வைப்பான். அவன் நம்ம ஹீரோட குடும்பத்துக்கு தெரிஞ்சவன். இதனால அவங்க எந்த இடத்துக்கு மீட் பண்ண போறாங்கன்னு சொல்லி அந்த இடத்த சொன்னதுமே இவங்க நினைச்ச மாதிரியே பாத்ரூம்குள்ள போய் ஒரு ஆள் துப்பாக்கியை ஒளிச்சு வச்சிடறான். பாரா, மறந்துடாத, சுட்ட பிறகு துப்பாக்கி அதே இடத்துல போட்டுறணும், குறைஞ்சது நீ 1 வருஷம்னாச்சும் வெளியே இருக்கணும், தைரியமா இதை பண்ணுன்னு சொல்லி நம்ம மைக்கில் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. வெளியே வந்ததுமே அந்த ட்ரக் டீலோட ஆளுங்க வந்து மைக்கில் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பின்னாடியே மைக்கிலோட ஆளுங்களும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்க ஆளுங்க மைக்கிலோட ஆளுங்களை டைவர்ட் பண்ணிட்டு இவங்க வேற பக்கமா வந்துடுறாங்க. ஆனா சொன்ன மாதிரியே அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. நேரா போய் அந்த ஹோட்டல் உட்காந்துட்டோம். நம்மால ஒரு விதமான பயத்திலையும் அதே சமயத்துல கோவமாவும் உட்காந்துருக்காரு. ட்ரக் டீலருக்கு இவன் கோவமா இருக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க பாரா, நான் ஒன்னும் வேணும்னே உங்க அப்பாவை கொல்லல, நான் உங்க கூட டீல் பேசலாம் தான் வந்தேன், ஆனா உங்க அப்பானால காரியம் கெட்டு போயிருச்சு, எனக்கு தேவை அந்த டீல், அந்த டீலுக்கு யார் தடையா இருந்தாலும் அவங்கள போட்டு தான் தள்ளணும், அது மட்டும் இல்லாம இவனும் உன்னை அடிச்சிருக்க கூடாது, எல்லாத்துக்கும் சேர்த்து நாம இப்ப சமாதானமா போயிடலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, எனக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே, ஆனா இனிமேல் எங்க அப்பாவை நீங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்றான். அப்ப நம்ம மைக்கேல், சரி ஓகே நான் அந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுன்னு சொல்ல இவனுக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு, கன் எதுவும் வச்சிருப்பானு சொல்லிட்டு மைக்கேல செக் பண்ண நம்ம போலீஸ், அதெல்லாம் நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், அவன்கிட்ட கன்லாம் கிடையாதுன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு போக சொல்ல நம்மால் நேரா பாத்ரூமுக்கு வந்துட்டு அங்க மறைச்சு வச்சிருந்த கண்ணை எடுத்துட்டு வெளியே வரான். வந்து மெதுவா வந்து சேர்ல உட்கார வழக்கம் போல 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்மால் டப்புன்னு கோர்ட்ல இருந்து கண்ணை எடுத்து 2 பேருமே போட்டு தள்ளிடுறாரு. சொன்ன மாதிரியே அவங்கள சுட்டதும் துப்பாக்கி அங்க கீழே போட்டுட்டு அங்க இருந்து வெளியே வேகமா நடந்து வந்துடுறாரு. அடுத்த நாள் ஆனதும் இந்த விஷயம் எல்லாம் நியூஸ்ல வர நம்ம மைக்ல வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு போலீஸ்காரனே கொண்டான்ல, அதனால சிக்கனா அந்த ஆளுக்கு எண்ட்
என்கவுண்டர் தான். ஆனா நம்ம மைக்கேல் சொல்லியிருப்பான்ல அவனுக்கு பத்தி நியூஸ் எல்லாம் வெளியே விட்டுருன்னு சொல்லி, அதே மாதிரி நம்ம டாமும் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி அந்த ட்ரக் டீலருக்கும் போலீஸுக்கும் லிங்க் இருக்கு. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் காட்ஃபாதரையும் கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. பத்தாதுக்கு ட்ரக் இந்த சிட்டில இருக்க போறாங்க. அதனாலதான் மைக்கேல் அவனை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு கேஸை திருப்பி விட்டுறாங்க. இப்படியே நாளாக நம்ம காட்ஃபாதருக்கும் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. அதனால இனிமேல இவர் ஆஸ்பத்திரியில வைக்கிற சேஃப் கிடையாது, வீட்டுக்கு கொண்டு போயலான்னு சொல்லிட்டு வீட்டுல வச்சே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வீட்டுக்கு வந்து தெரிஞ்சதும் அந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான புள்ளிங்க எல்லாம் ரவுண்டு கட்டிட்டு வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரா வந்து நம்மால நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் போன பிறகு பசங்க எல்லாருமே வந்து நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்போ காட்ஃபாதர் மைக்கேல் எங்க அப்படின்னு கேட்க, அவங்க 2 பேரும் கொன்னதே மைக்கேல் தான், அவன் இப்ப பாதுகாப்பா இத்தாலியில இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் இங்க வந்துருவான்னு சொல்ல நம்ம ஆளு டென்ஷன் ஆயிடுறாரு. இது வரைக்கும் அவங்க பண்ற தொழிலே ஈடுபடாம இருந்தான். ஆனா இப்போ அவனே கொலை பண்ணிட்டான்னு நினைச்சு டென்ஷனா உட்காந்துருக்காரு. அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம மைக்கேல காட்டுறாங்க. இவங்க சொன்ன மாதிரி நம்மால இத்தாலியில இருக்காரு, ஆனா ஒரே இடத்துல இருக்காம அங்கங்க அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணை பாத்துறாரு. ஆனா நம்மால ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு, அதை கழட்டி விட்டு இப்ப இதை பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நேரா ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அதை பத்தி தான் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணாடா அது ஒரு செலடா, எவன்டா அதெல்லாம் பெத்தது, இம்புட்டு அழகா இருக்காளேன்னு சொல்லி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த ஆளு யாருப்பா அந்த பொண்ணுன்னு கேட்க, இந்த இடத்துல பார்த்தோம் ஒருத்தர் இருந்தான்னு சொல்லி அங்காடையாளர் எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டதுமே அந்த ஆளு டென்ஷன் ஆகி, டேய் நீங்க யாரை பத்தி பேசிடுங்க தெரியுமா, அவ என்னோட பொண்ணுடா, பெத்த அப்பனுக்கு முன்னாடி அவனை வர்ணிச்சுக்கிட்டு இருக்க, ஒழுக்கமா இங்க இருந்து கிளம்புடான்னு சொல்லி எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருக்க. நம்ம மைக்கேல், இங்க பாரியா நான் யாருன்னு தெரியுமா, காட்ஃபாதரோட பையன், உன் பொண்ணை சும்மா கிண்டல் கண்டிலாம் நான் பேசல, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கவான்னு கேட்க, காட்ஃபாதர் பேரை கேட்டதுமே நம்மால் இப்ப கொஞ்சம் சமாதானம் ஆகுறான். எங்க இதை முன்னாடியே தெரிஞ்சிடக்கூடாதா, உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறது எனக்கு தான் பாக்கியம்னு சொல்லி இந்த ஆளும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடும். இதுக்கப்புறம் மைக்கேல வாண்டடா அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. போற வழியில அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போக உள்ள பார்த்தா ஒரு செயின் இருக்கு. அதை எடுத்து போட்டுக்கிட்டு இவங்க சாப்பிட வந்து உட்காடுறாங்க. அப்படியே லைட்டா மைக்கேல் கிட்டே அந்த செயினை காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளா 2 பேர்த்து கல்யாணம் முடிச்சு வச்சலான்னு சொல்லி பேசியும் வச்சிடறாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம சன்னியை காட்டுறாங்க. ஆரம்பத்துல தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சுல்ல, அவ எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்க போலான்னு இவரு வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து பார்த்தா தங்கச்சி முகத்துல எல்லாம் பயங்கரமா காயம் இருக்கு. பார்த்ததுமே எதுவுமே சொல்லல, டக்குன்னு அங்கிருந்து கிளம்பி பார்க்க இவங்க பிடிச்சி சமாதானப்படுத்துறாங்க. இந்த மாதிரி அவன் தப்பு எதுவுமே கிடையாது, நான் தான் அவனை முதல்ல அடிச்சேன், அவர் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல அவனும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு, நீ ஒன்னும் பயப்படாத, உன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனை நான் அனாதையாக்க மாட்டேன், நான் போயிட்டு உனக்கு டாக்டர் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால இவங்க பிரெக்னண்டா இருக்காங்க விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. ஆனா நம்மால நேரா அந்த மச்சாங்காரி இருக்கிற இடத்துக்கு போறோம். அங்க போயிட்டு என்ன எதுனே கேட்கல, எப்படா என் தங்கச்சி நீ அடிக்கலான்னு சொல்லிட்டு நடு ரோட்ல வச்சு புரட்டி எடுக்கிறான். அடிச்சு மூஞ்சி எல்லாத்தையும் பஞ்சர் ஆக்கி விட்டுறான். சுத்தி எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரே அசிங்கமாயி போச்சு. இதெல்லாம் பார்த்தா ஒரு குப்பை தட்டி இருக்கும், அதை எடுத்து அவன் தலையிலே அடிச்சு அந்த குப்பை எல்லாத்தையும் மேலேயே கொட்டி விட்டுறான். அவனை செம்மையா அடிச்சு முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப நம்ம கடைக்குட்டியை காட்டுறாங்க. இவங்க சொன்ன மாதிரியே அவனுக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நல்ல விதமா கல்யாணமும் முடிஞ்சிருது. அதே நேரத்துல இந்த முன்னாள் காதலி இருக்கால, அவ வந்து நம்ம டாம் இருக்கான்ல, அவனை மீட் பண்ணி மைக்கேல் கிட்ட பேசணும்னு சொல்ல, ஏமா அவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது, ஆனா அவன் உயிரோட இருக்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, சரி இந்த லெட்டர்னாச்சும் அவன்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்ல, லெட்டர் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா இது எதிரியின் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனை தேடி போய் கொலை பண்ணிடுவானுங்க, இதை நீயே பத்திரமா வச்சுக்கோ, அவன் வந்துருவான், வந்த பிறகு நீயே கொடுத்துருன்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு போறான். இப்போ அந்த தங்கச்சிக்காரியை காட்டுறாங்க. திடீர்னு போன வர அவங்க போய் அட்டன் பண்ணதும் ஏதோ ஒரு பொண்ணு பேசுது, இந்த மாதிரி அவர் கூட நான் நைட்டு டேட்டிங் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிருங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். இதை கேட்டதுமே அவ டென்ஷன் ஆக புருஷங்கார கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. கோவத்துல வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அவன் டென்ஷன் ஆனதும் மரியாதை எல்லாத்தையும் கிளீன் பண்றேன்னு சொல்ல அவ முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு இவன் பெல்ட்டை கலட்டி தான் பொண்டாட்டி மாசமா இருக்கிறது கூட பார்க்காம பொண்டாட்டிக்காரியை போட்டு பயங்கரமா அடிச்சு விட்டுறான். இது வரைக்கும் பொறுத்து இந்த தங்கச்சிக்காரி பயங்கரமா டென்ஷன் ஆகி தான் அண்ணன் பென்னிக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறான். கேட்டதுமே ரத்தம் எல்லாம் கோச்சு போச்சு. வீட்லயே இரு, நான் இந்த வந்துருன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்ப நம்ம டாமு, டேய் தனியா போவதா, கூட யாராச்சும் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்ல நம்மளே கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறோம். இருந்தாலும் இவன் கூட சில அடியாக்களையும் பின்னாடி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு இடத்துல டோல்கேட் வரும், அங்க காசை கட்டிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு 2-3 கார் வருது. பத்தாதுக்கு அந்த டோல்கேட்லயும் சுத்தி ஆளுகளா இருக்காங்க. எல்லாரும் சன்னியை பிடிச்சி பயங்கரமா சுட்டு விட்டுறாங்க. ரத்த வெள்ளத்துல காரை விட்டு கீழே இறங்குறான். அப்படி இறங்கியும் கூட இவங்க எல்லாம் பக்கத்துல வந்து கிட்டத்தட்ட 50-60 தோட்டாவை உடம்புல இறக்கி விட்டுறாங்க. ஏன்னா காட்ஃபாதர் மாதிரி இவனும் உயிர் தப்பிக்க கூடாதுல,
அதனால நின்னு செத்துட்டானு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கிளம்புறானுங்க. இவனுக்கு போன பிறகுதான் சன்னியோட அடியாலாம் அங்க வராங்க. இதுக்கப்புறம் டாமு கவலையா உட்காந்துருக்கான். அந்த நேரத்துல காட்ஃபாதர் அங்க வராரு. என்னடா எல்லாம் பரபரப்பா அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கெல்லாம் நிறைய கார் வந்து போகுது, என்ன விஷயம்னு கேட்க நம்ம டாமும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஒரு நிமிஷங்க பையன் இறந்ததை நினைச்சு பயங்கரமா நம்மால அழுகுறாரு. கோவப்பட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளுவாருன்னு பார்த்தா இதை பத்தி இதுக்கு மேல விசாரிக்காதீங்க, இதுக்காக யாரையும் பழியும் வாங்க வேணாம், உடனே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, இந்த ஊர்ல இருக்க எல்லா கேங் லீடரும் கூப்பிடுங்க, இதுக்கு இப்பே முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு ஊர்ல இருக்கிற பெரிய புள்ளிங்களா தான் தெரியும், இந்த சின்ன சின்ன கேங் லீடர்லாம் தெரியாது. இதுக்காக ஆரம்பத்துல ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணார்ல, தன்னோட மகளை கூட ஒருத்தன் வாயை உடைச்சிட்டு ரேப் பண்ணிட்டான்னு சொல்லி, அந்த ஆளுக்கு அந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையுமே தெரியும். அதுக்கு நம்ம காட்ஃபாதர் என்னைக்காச்சும் உதவி எனக்கு தேவைப்படும் சொல்லியிருந்தாருல, அதனால அவனை கூப்பிட்டு எல்லா லீடரையும் இன்வைட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இறந்து போனால சன்னி அவனோட உடம்ப கொண்டு வர அந்த உடம்ப பார்த்ததுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இப்போ நம்ம மைக்கில் காட்டுறாங்க, நடந்த விஷயம் எதுவுமே தெரியாம இவர் ஜாலியா தான் பொண்டாட்டி கூட கார்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அந்த பொண்டாட்டியோட அப்பா வந்து இந்த மாதிரி உங்க அண்ணன் செத்து போயிட்டான், உன்னைய கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்ல செத்த செய்தியை கேட்டு இவனும் பயங்கரமா வருத்தப்படுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆளை கூப்பிட்டு காரை ரெடி பண்ண சொல்றான். உங்க பொண்டாட்டிமா உங்க கூட வராங்கன்னு கேட்க, இல்ல அவளை அங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு நான் மட்டும் தான் அமெரிக்கா போறேன்ற மாதிரி சொல்றாரு. காரை ரெடி பண்ணி முடிச்ச பிறகு அவர் அங்கிருந்து கீழே இறங்கி வர ஒருத்தன் இவரை பார்த்துட்டு பயந்துகிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் மொழியே சரியில்லையே, கார்ல என்னடா வச்சிருக்கேன்னு கேட்க அவன் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து ஓடினதும் பார்த்தா பொண்டாட்டிக்காரி காருக்குள்ள ரெடியா உட்காந்துருக்கா. ஏய் காரை விட்டு கீழே இறங்குடின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே கார் வெடிச்சு பொண்டாட்டி ஸ்பாட்லேயே செத்து போயிடுறான். ஆக்சுவலா இது இவனுக்கு வச்ச டார்கெட் தான், நம்மளால ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாரு. கட் பண்ணா இப்ப நம்ம காட்ஃபாதரை காட்டுறாங்க. அவர் சொன்ன மாதிரியே இருக்கிற எல்லா கேங்ஸ்டரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்க போறாரு. நம்ம காட்ஃபாதர் ஏன் அழைப்பை ஏத்து எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஒருத்தரையா இன்ட்ரோ பண்றாரு. அதுல அந்த ட்ரக் டீலர் ஒருத்தன் செத்து போனார்ல, அவரோட அப்பாவும் அங்க வந்திருக்காரு. இது இந்த அளவுக்கு போகும் நான் நினைக்கல, இவரும் இவரோட பையனை இழந்துட்டாரு, நானும் என் பையனை இழந்துட்டேன், இப்ப நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நடந்துகிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவரு ஆமா காட்ஃபாதர் ஒரு நியாயமானவர், யாரு எது கேட்டாலும் செஞ்சிருவாருன்னு சொல்ல, அந்த இறந்தவனோட அப்பன் ஆமா ஆமா எல்லாத்தையும் செய்வாரு, இருக்கிற எல்லா போலீஸ் அரசியல்வாதி பத்தாவதுக்கு நீதிபதி கூட தன்னோட பாக்கெட்ல போட்டு வச்சிருக்காரு, அதனாலதான் ஒருதலை பட்சமா செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம காட்ஃபாதர் டென்ஷன் ஆயிடுறாரு. இங்க பாருங்க, இது வரைக்கும் நீங்க யாராச்சும் ஏதாச்சும் கேட்டு நான் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேனா, இந்த ட்ரக் பிசினஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும், இது நாம பண்ற சூதாட்டம் எல்லாம் கிடையாது, என்னதான் இந்த போதைப் பொருளுக்கு போலீஸ் ஹெல்ப் பண்ணாலும் பின்னாடி பிரச்சனை வந்தா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதனாலதான் இதுக்கு நான் ஒத்துக்கலன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு, இதுக்கு மேலேயும் பிரச்சனை வேணாம், நான் இந்த ட்ரக் டீலிங் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படுறாங்க, என்னதான் இருந்தாலும் இவரோட மகனே போட்டு தள்ளிட்டாங்கல்ல, அதனால எந்த நேரத்திலும் இவர் கொலை பண்ணுவாருன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்க நம்மாலி எந்திரிச்சு நின்று ஒரு சத்தியம் பண்றாரு. எனக்கு இன்னொரு மகன் இருக்கான், அவன் இப்ப இத்தாலியில இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் அவன் இங்க வந்துருவான், அவனுக்கு ஏதாச்சும் ஆகிற வரைக்கும் நான் யாரையுமே தொட மாட்டேன், ஒருத்தரை கூட ஒன்னும் பண்ண மாட்டேன், அவன் மேல சில போலீஸ் கேஸ் இருக்கு, அதை எல்லாரும் வாபஸ் வாங்கணும், அதையும் மீறி அவனை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை ஒருத்தரை கூட நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டி விட்டுறாரு. இதெல்லாம் போக அந்த ட்ரக்ஸ் இங்க வந்துச்சுன்னா அதை ஸ்கூல் பக்கத்துலயும் விற்க கூடாது, சின்ன பசங்களுக்கும் கொடுக்க கூடாது, இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் இதை சம்மதிக்கிறேன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ட்ரக் டீலரோட அப்பாவும் நம்ம காட்ஃபாதரும் சமாதானம் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க, சுத்தி இருக்கணும் எல்லாரும் கை தட்டுறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு வழியா மைக்கேலும் அங்க வந்துடுறான். வந்ததுமே தன்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்றான். அவங்கள தனியா கூட்டு போயிட்டு இங்க பாரு, நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப எங்க அப்பாவுக்காண்டே நான் வேலை பார்க்கறேன், அவருக்கு இப்பெல்லாம் உடம்பு சரியில்லை, இனிமேல் அவர் வேலை எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அது பிடிக்கல. நீ அவரை மாதிரி இல்ல, அவர் பண்ற வேலை உனக்கு பிடிக்காதனால நீ தனியா வந்தேன்னு கேட்க நானும் அப்படிதான் இருந்தேன், ஆனா இப்ப காலம் கடந்து போச்சு, இப்படியே விட்டோம்னா இன்னும் 5 வருஷத்துல எங்களோட ஃபேமிலியே இல்லாம போயிடும், அதெல்லாம் போக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன், தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லி அப்படி இப்படி மண்டைய கழுவி தான் கூடயே கூப்பிட்டு போயிடுறாரு. நாளாக நம்ம காட்ஃபாதருக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு. இதனால அடுத்த காட்ஃபாதரை யாரை போடலான்னு சொல்லி தன்னோட கடைசி பையனான மைக்கேலே லீடரா போட்டுறாரு. இனிமேல் எது செய்யறா இருந்தாலும் அவனோட உத்தரவை தான் செய்யணும்னு சொல்ல கூட இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. அதுக்கு நம்ம காட்ஃபாதர் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, என் மேல நீங்க விசுவாசமா இருப்பீங்கல்ல, நான் எடுத்த முடிவு தப்பா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்லன்னு சொல்ல அவங்க எல்லாம் ஆமான்னு சொல்றாங்க. அப்படின்னா அதே விசுவாசத்தை இப்ப என்னோட மகனுக்கு காட்டுங்க, இனிமேல் அவனுக்கு கீழே தான் நீங்க வேலை பார்க்கணும்னு சொல்ல காட்ஃபாதர் மேல இந்த மரியாதைனால அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த அட்வைசர் டாம் இருக்கான்ல, அவனை அந்த பதவியில இருந்து தூக்கி இனிமேல் லாயரா மட்டும் இருன்னு சொல்லிட்டு தான் அப்பாவே அட்வைசரா கூட வச்சுக்கிட்டான். இப்படியே கொஞ்ச நாள் போக நம்மால ஒரு பிளான் பண்றான். அமெரிக்கால ஒரு பெரிய கசினோவை வாங்கி அதை நடத்தணும்னு முடிவு பண்ணி நேரா அந்த செலிபிரிட்டி இருக்கான்ல, ஆரம்பத்துல நம்ம காட்ஃபாதர் சான்ஸ் வாங்கி கொடுத்தாருல, அவனை போய் மீட் பண்றான். அவன் இப்ப பயங்கரமா செலிபிரிட்டியா இருக்கான். இப்ப எதுக்கு வந்தாங்கன்னா இவங்க அந்த கேசினை வாங்க போறாங்கல்ல, அது பிரபலம் அடையணும்ல, அதனால இவங்க கிட்ட போய் நின்னு இந்த மாதிரி நாங்க ஒரு கேசினை வாங்க போறோம், அதுக்கு நீ வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்லாம் வரணும், நீ மட்டும் இல்லாம உனக்கு தெரிஞ்ச எல்லா செலிபிரிட்டியும் கூப்பிட்டு வரணும்னு சொல்ல அவன் நன்றி மறக்காம
சம்மதிச்சிடறான். இப்ப அடுத்து என்ன, ஒரு கசினோவை வாங்கணும். அதனால அந்த ஊர்ல இருக்கிற பெரிய கசினோ ஓனரை போய் மீட் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க கசினோவை கொஞ்சம் நஷ்டத்துல போயிட்டு இருக்குல்ல, அதனால அந்த ஹோட்டலையும் கசினோவையும் நாங்க வாங்கிக்கிறோம், என்ன சொல்றீங்கன்னு கேட்க முடியாதுன்னு நக்கலா சொல்றான். இங்க பாரு, உங்க அப்பா இப்ப டான் கிடையாது, அவரோட பவரும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இதனால உங்க கூட கூட்டு வச்சுலாம் என்னால ஒன்னும் பண்ண முடியாது. நான் இன்னொரு கேங் கிட்ட பேசிக்கிறேன், அவங்கள வச்சு என்னால இந்த பிசினஸ் பண்ண முடியும்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த கசினோட ஓனர் இருக்கான்ல, அவன் மைக்கேலோட மூத்தனை ஒருத்தன் இருப்பான், ஃபெடின்னு ஒருத்தன், அவனை கூட வச்சிருப்பாரு. ஏன்னா காட்ஃபாதருக்கு அடிபட்டு இருக்கும்ல, அதனால பாதுகாப்பா ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி தான் இவங்க கூட வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஆள் அப்படி டென்ஷனா பேசினதும் நம்மளால அதெல்லாம் காதலே வாங்கிக்கல. இங்க பாருங்க, நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன், அதுக்குள்ளேயும் இதுக்கு என்ன விலைன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இதை கேட்டதும் மூத்த அண்ணன், இருங்க நான் என் தம்பிட்ட பேசிட்டு வரேன், நான் சொன்னா அவன் கேட்பான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாம் கிட்ட வரான். நம்ம டாம், இப்ப நானும் அட்வைசர் கிடையாது, காட்ஃபாதர் தான் அட்வைசர், நீ எதா இருந்தாலும் மைக்கேல் கிட்ட பேசிக்கன்னு சொல்ல நேரா தம்பிக்காரன்ட்ட வரான். ஆனா நம்ம மைக்கேல், இங்க பாடுறா, நீங்க சேர்ந்ததெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா நம்மளுக்கு எதிராக செயல்படுறவங்க கூட நீ கை கோர்க்கணும்னு நினைக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் நேரா வந்து நம்ம காட்ஃபாதரை மீட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாடுறா, இப்ப நீ தான் காட்ஃபாதர், இதுக்கப்புறம் தான் நீ நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். உன்னை மீட்டிங் சொல்லி கூப்பிடுவானுங்க, உனக்கு நம்பிக்கையான கூட இருக்கிற ஆளுகளை வச்சு உன்னை நம்ப வச்சு கூப்பிட்டு வருவானுங்க, அப்படி கூப்பிட்டு வந்தே உன்னை கொலை பண்ணிடுவானுங்க. இதெல்லாம் போக நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரோட போனையும் நீ கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப நம்ம காட்ஃபாதர், நான் இந்த தொழிலுக்கே உன்னை வரக்கூடாதுன்னு நினைச்சேன்டா, நான் என்னை மட்டுமே தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னோட ஃபேமிலியை நான் கவனிக்கவே இல்லை, அப்படி பண்ணதுக்காக என்னைய மன்னிச்சுக்கோன்னு சொல்ல நம்ம மைக்கேல், ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இனிமேல் நான் பாத்துக்கிறேன், நாம நினைச்சதெல்லாம் நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன்னு சொல்லி தன்னோட அப்பாவுக்கே ஆதல் சொல்றான். ஆக்சுவலா இந்த சீன்ல நம்மால் நிறைய பேசியிருப்பாரு, அதெல்லாம் சொன்னேன்னா இந்த கதை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு போயிடும். இதுக்கப்புறம் அவர் அங்க இருந்து கிளம்ப இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம மைக்கேலுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருது, பேர பசங்க கூட நம்மளால சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நம்மளால இறந்தும் போயிடுறாரு. ஊரே கவலையாயிருது. அவரோட ஃபனரல் நடக்கும்ல, அங்க எல்லாருமே வராங்க. அப்போ மைக்கேலோட ஆள் ஒரு ஆள் வந்து, இந்த மாதிரி எல்லா கேங் லீடரும் மீட்டிங் போன்னு சொல்லியிருக்காங்க, நாம போலான்னு சொல்றாரு. அந்த நேரத்துல நம்ம காட்ஃபாதர் சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. எப்படி நம்மள போட்டு தள்ள தான் போறாங்கன்னு நினைச்சு சுதாரிச்சுட்டு அந்த ஆள்கிட்ட வெளிக்காட்டாம சரின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்ன பிறகு இவர் டாம் கிட்ட வந்து உட்கார, இப்ப பேசிட்டு போனான்ல ஆளு, அவன் போய் எதிரி கேங் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான். இவங்களும் அதை நோட் பண்ணிடுறாங்க. இப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. டாம் கூட இன்னொருத்தர தான் சந்தேகப்பட்டாராம், ஆனா கடைசியில இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம மைக்கேல், இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும், தங்கச்சி பையனோட ஞானஸ்தானம் முடியட்டும், அப்ப எல்லாத்தையும் வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. இவங்க தங்கச்சி மாசமா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு, சர்ச்சில் போய் ஞானஸ்தானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு எதுவும் நடக்கணும் யாருக்கும் தெரியாதுல்ல, அதனால அந்த 5 கேங் லீடரும் தனித்தனியா ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு நம்மால ஆள் அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஒருத்தன் முடிவெட்ட போயிருப்பான், இன்னொருத்தன் எங்கேயோ கடைக்கு வந்திருப்பான், இன்னொருத்தன் ஏதோ ஃபங்க்ஷனுக்குலாம் வந்துட்டு இருப்பான். இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒரு இடத்துல இருக்க எல்லாருமே இந்த துப்பாக்கி படத்துல வர மாதிரி வரிசையா போட்டு தள்ளிடுவாங்க. அதே சமயத்துல இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடும். நம்ம மைக்கேல் அங்க இருந்து வெளியே வர டாம் வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சுன்ற விஷயத்த சொல்லிடுவோம். இதுக்கப்புறம் அந்த மைக்கேல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணான்ல, அவனுக்கு இவங்க செத்த விஷயம் எதுவுமே தெரியாது. அதனால வேகமா மீட்டிங் கிளம்பிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல டாம் வந்து, மைக்கேல் தனி கார்ல வராராம், நம்ம 2 பேத்தையும் ஃபர்ஸ்ட் போக சொன்னாருன்னு சொல்ல இவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. மனுஷன் அப்படியே அமைதியா, இதெல்லாம் நான் பிசினஸ்க்காக தான் பண்ணேன், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு, இவங்களை என்ன எதுவும் பண்ண வேணான்னு சொல்லுன்னு சொல்ல காலம் ரொம்ப கடந்துருச்சுறான்னு சொல்ல இவனுக்கு புரிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன, இவனையும் போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப கடைசியா சன்னி செத்து போனான்ல, அது காரணம் தங்கச்சிக்காரனோட புருஷன், அவனை வந்து மீட் பண்றாரு. இந்த விஷயத்த நான் சாட்டா சொல்லி முடிச்சிடறேன். இவன் ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருந்தான்ல, அதனால தானே சண்டை போட்டாங்க. ஆக்சுவலா அது பொய்யா. இவன் எதிரிgang கூட சேர்ந்துக்கிட்டு வேணும்னுக்கே தங்கச்சிக்காரிய கொடுமை பண்ணி இன்னொரு பொண்ணு கூட அஃபேரா இருக்கிறத நம்ப வச்சு அதுல சண்டை போட்டு அதை அடிச்சிருப்பான். இதனால எப்படி சன்னி நம்மளை அடிக்க வருவான்னு தெரிஞ்சு அவன் வர விஷயத்த எதிரிgang கிட்ட சொல்லி போட்டு தள்ளி இருந்திருக்கான். இந்த விஷயம் நம்ம மைக்கேலுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் கிட்ட வந்து, இங்க பாடுறா, இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது, இருக்கிற 5 கேங் லீடர் எல்லாத்தையும் நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படி இப்படி எல்லாத்தையும் சொல்ல இப்ப அவனுக்கு பயத்துல பயங்கரமா அழுக வந்துருது. அதை பார்த்த நம்ம மைக்கேல், டேய் ஃப்ரீயாடுறா, நீ என் தங்கச்சியோட புருஷன், என் தங்கச்சி நான் அவ்வளவு சீக்கிரம் விதவையாக்குவேனா, ஆனா உனக்கு தண்டனை கொடுக்கணும்ல, அதனால இனிமேல் இங்க நடக்கிற எந்த பிசினஸுக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது, அதான் உனக்கு தண்டனை, உன்னோட பிள்ளைய என் தங்கச்சியை நான் பாத்துக்கிறேன், நீ லாஸ் வேகஸ்ல இனிமேல் தனியா தான் இருக்க போற, ஆனா நீ அப்பாயை மட்டும் என்கிட்ட சொல்லாதன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. அவன் அங்க இருந்து கிளம்புனதும் கொஞ்ச நேரத்துல அவனையும் போட்டு தள்ளிடுறாரு. விஷயம் தெரிஞ்ச தங்கச்சிக்காரி வேகமா வந்து மைக்கேல் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறான். மைக்கேலோட வைஃப் எவ்வளவோ சமாதானப்படுத்த பாக்குறாங்க, ஆனா அது எல்லாத்தையுமே காதலே வாங்க கிடையாது. ஏண்டா
அவன் உன்னை நம்புனான்ல, ஏன் முகத்துக்காச்சுனாச்சும் அவனை உயிரோட விட்டுருக்கலாம்ல, எதுக்கு அவனை கொன்னேன்னு கேட்க மைக்கேலோட வைஃப் வந்து ஏதோ பேச பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் நியூஸ் பேப்பர் தூக்கி போட்டு உன் புருஷன் நல்லவே நினைக்கிறியா, இங்க பாரு அவன் எத்தனை பேத்த கொண்டு போட்டிருக்கான்னு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கதறாங்க. இதை கேட்ட மைக்கேல் வந்து சமாதானப்படுத்துறான். என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அவங்க அடங்கவே மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிறான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த விஷயத்தை கேட்டதும் பொண்டாட்டிக்காரிக்கு தாங்க முடியல. மைக்கேல் கூட வந்து சண்டை போட அவ சொன்னதெல்லாம் உண்மையானு கேட்கிறா. அதுக்கு நம்மால என் பிசினஸ் பத்தி எதுவும் கேட்காதன்னு சொல்ல அவ மறுபடியும் திரும்ப திரும்ப கேட்டதுனால நம்மால் டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே அவங்க அமைதி ஆயிடுற. இப்ப கொஞ்சம் இறங்கி வராரு. சரி இந்த ஒரு தடவை மட்டும் என் வேலையை பத்தி நீ கேட்டுக்கன்னு சொல்ல அவ சொன்னதெல்லாம் உண்மையானு கேட்க நம்மால இல்லைன்னு போய் சொல்லிடுறாரு. சரி புருஷங்காரே நம்ம கிட்ட போய் சொல்ல மாட்டாரு, அவதான் ஏதோ தப்பா நினைச்சிட்டான்னு சொல்லி இவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போயிட்டு ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் எடுத்து வரலான்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ஒரு 4-5 பேர் பார்க்க வராங்க. வந்து நம்மால் கையில முத்தம் கொடுக்க இப்போ ஒய்ஃபுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சு. வந்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க, இருக்கிற 4 கேங்க நம்மால் போட்டு தள்ளிட்டார்ல, அதனால இவர் கூட புதுசா இதை டீல் பண்றதுக்காண்டி வந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஒய்ஃப் பார்த்துக்கிட்டு இருக்க. அதை பார்த்ததும் இவங்க கதவு முட அப்படியே படத்தையும் முடிச்சிடுறாங்க. இந்த படம் இன்னும் பார்ட் 2 பார்ட் 3ன்னு இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, அதையும் நாம போட்டுடலாம். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.